வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய மாநில அரசுகள் இணைந்தால் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கு புதுச்சேரி மாநிலமே சிறந்த உதாரணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இன்று புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி மக்களின் பல ஆண்டு கோரிக்கையின்படி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் இதற்கென 13 முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் 3 புதிய ஆகாஷ்வாணி FM ரிலே டிரான்ஸ்மிட்டர்கள் உள்பட 4400 கோடி ரூபாய் மதிப்புள்ள உள்கட்டமைப்பு திட்டங்களை மதுரையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் டெல்லி லக்பதி பித்யா திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து மூத்த தலைவர் அயதுல்லா அலி ரேசா அராஃபி ஈரானின் இடைக்கால தலைவராக பணியாற்றுவார் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நீதித்துறையின் மீது மக்களின் நம்பிக்கை மற்றும் மரியாதை தொடர்ந்து உயர்வதற்கு சரியான நேரத்தில் நீதி வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த திருக்காஞ்சியில் நாளை மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நாளை மறுநாள் நிறைவடைகிறது. உருவையாறு, மங்கலம், அரியூர், கரிக்கலாம்பாக்கம், புதுக்கடை, கிளிஞ்சிக்குப்பம் உள்பட 30க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொள்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.